Hi friends, welcome back to Fun with Kanishka and Ramesh channel. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் செய்கிறதுனால ஆல்ரெடி எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடான உடனே சோம்பியும் போட்டுட்டேன். இப்போ சோம்பு போட்டதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்து போட்டுடுறேன். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரிஞ்சி சாதம் நல்லா இருக்கும். எப்போ நீங்கள் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா பிரியாணி செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, கல்லுப்பையும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வரணுங்க. இது நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா? இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக வதக்கி காமிச்சிட்ருக்கேன். இல்லைன்னா நம்ம ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணி கூட போயிடலாம். ஸ்கிப் பண்ணி போனால் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தவொடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவும் வதங்கி வந்திருக்கு. ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட ஒரு 3 பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணாமல் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காதுங்க வயிற்றுக்கு. அதனால நான் அதை அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வதங்கின உடனே பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அளவு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்டே இதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் எல்லாம் நீங்க புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இது தக்காளி நல்லா வதங்கணுங்க. இது எந்த அளவுக்கு வதங்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லாங்கா போட்டிருக்கேன். நீங்க வேணும்னாலும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டோங்க. இங்க பார்த்தீங்கன்னா வதங்குறது நல்லா தெரியுது பாருங்க. நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிட்டாலும் உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸோட இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இது நாங்கள் 4 பேருக்கான இது தான் போட்டிருக்கேன். அதனால ஆனியன்ஸ், தக்காளி எல்லாமே நான் 4 பேருக்கானது தான் போட்டிருக்கேன். நீங்கள் 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் 2 ஆனியன், பெரிய பெரிய ஆனியன் 2 போட்டுக்கோங்க.
இது நாட்டு தக்காளின்றதுனால ஒரு 4 சின்ன தக்காளி, மீடியமான தக்காளி 4 போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நீங்க எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. பார்க்கும்போது தெரியுது பாருங்க. இது ஓரளவுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மேஷ் ஆயிடுச்சு தக்காளி. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். மேஷ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. இப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, புதினா கட் பண்ணி வச்சிருக்க புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். புதினா உங்களுக்கு பிடிச்சா நெறைய போட்டா கூட நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். புதினா போட்டு வதக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும். புதினா போட்டு வதங்கிருச்சுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கீழ நல்லா அடிபிடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நான் 1 கப் அளவு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அத 1 கப் சேர்த்துட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. ஏன்னா நம்ம வேக வைக்காம ஊற வச்ச பட்டாணிய தான் அப்படியே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருந்தேங்க. அதை எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் போட்டுக்கலாம். இதில் காலிஃப்ளவரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. சோயாவும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். சோயா போடுறது இருந்தால் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் எடுத்து வச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கிட்டு அதனோட சேர்த்து ஆட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்குச்சுன்னா, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த காயோட இதுவும் உரைக்கும். அதனால வெஜிடபிள்ஸையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க நல்லா. முதல் முறையா செய்றீங்கன்னா, இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இத ஃபுல்லா போட்டிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வதங்கிருச்சுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள நம்ம இதனோட ஆட் பண்ணிக்க வெறும் மிளகாத்தூள் தாங்க. இத 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இதையும் ஏன்னா மிளகாத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி இருக்கும். நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா இது இதுவாயிடுச்சு. நான் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். ஒரு அழாக்கு ரைஸ்க்கு 1 1/2 அழாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப இத வந்து பார்த்துக்கோங்க. கொதி வரட்டும். இது நல்லா கொதி வரும் வரைக்கும் இத நம்ம மூடி போட்டு சும்மா மூடி வச்சிரலாம். இது சும்மா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குங்க. இதனோட இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுறலாம். ஏன்னா, அப்பதான் காய்ல உப்பு உரைக்குங்க. அதனால இந்த ஸ்டேஜ்லயே நம்ம உப்பு போட்டு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இது உப்பெல்லாம் இப்ப கரெக்ட்டா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கொதியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா இந்த இந்த அளவுக்கு கொதி வரும்போது, நம்ம இப்ப அரிசிய சேர்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அழாக்கு அரிசி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் நான் இதுல சேர்த்துட்டேங்க. இப்ப சேர்த்துட்டு, நல்லா கிளறி விட்டுட்டு, இதுவும் ஒரு கொதி வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அளவு இதுதாங்க. இந்த மாதிரி அரிசி உள்ள முழுகியிருக்கணும். தண்ணி வெளியே இருக்கணுங்க.
இங்க பாத்தீங்களா? கிளறி விட்டா அரிசியும் தண்ணியுமா 2ம் கலந்தா மாதிரி இருக்கணுங்க. இது கரெக்ட்டான நீங்க ஒரு பக்குவம்னு சொல்லலாம். கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்க அரிசிக்கு ஏத்தா மாதிரி 1 விசில் வேணும்னாலும் 1 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வேணாலும் 2 விசில் வச்சுக்கோங்க. நான் இது வந்து வீட்ல சமைக்கிற சாதத்தோட அரிசி தான் நான் போட்டிருக்கேன். பொன்னி ரைஸு. அதனால நான் 1 விசில் வச்சுட்டு, அப்படியே தம்ல அப்படியே விட்டுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தேன்னா கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நல்லா கொதிக்குது. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம மூடி போட்டு மூடிறலாங்க. இங்க பாருங்க நல்லா கொதிக்குதுல்ல. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், நம்ம இப்போ கிளறி விட்டு பாத்துட்டு, நம்ம இப்ப விசில் போட்டுறலாங்க. இங்க பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணுங்க. தண்ணியும், ரைஸும். ஓகேங்களா? ஏன்னா, இதுலயே பாதி நமக்கு காயெல்லாம் வெந்துருங்க. அதுக்காக தான் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி விசில் போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல நான் விசில் போட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, 1 விசில் வந்தா போதுங்க. 1 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இத எடுத்து பார்ப்போம். எப்படி வெந்திருக்குன்னு. ஓகேங்களா? விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்ப இதுல 1 விசில் வந்துருச்சுங்க. அதனால நான் இத ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப எடுத்திருக்கேன். இங்க பார்த்தீங்களா? எப்படி வந்திருக்கு? ரைஸும் பளபளன்னு இருக்கும். தண்ணியும் நெறைய இருக்காது. கரெக்ட்டா இருக்குங்க. நீங்க உங்களோட ரைஸ்க்கு ஏத்தா மாதிரி தண்ணி வச்சீங்கன்னா, கரெக்ட்டா வருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ரைஸ்க்கு ஏத்தா மாரி நான் தண்ணி வச்சதுனால, இங்க பாருங்க எவ்வளோ வெந்திருக்கு. கரெக்ட்டா வெந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு லஞ்சுன்னு நமக்கு என்ன லஞ்ச் செய்யறதுன்னு காலையில எழுந்து நம்ம யோசிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இது இருக்குங்க. கண்டிப்பா. ஈஸியாவும் செஞ்சிரலாங்க. நம்ம சாம்பார், பொரியல், ரசம், கூட்டுன்னு வைக்கிறத விட, சாதம் வடிச்சுட்டு காலையில ஈஸியா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ரைஸ ஈஸியா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியான ஒரு ரெசிபியா இது இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. விசிட் மை சேனல்.